எதுக்குயா இந்தியா கூட ட்ரேட் வார் ஆரம்பிச்ச அப்படின்னு நம்ம கேட்கல, அமெரிக்காலயே கேக்குறாங்க. என்ன ஒண்ணு, பாதி பேர் இப்படி கேக்குறாங்க, மீதி பேர் நம்ம கிட்ட கேக்குறாங்க. எதுக்குடா எங்க கூட சண்டை போடுறீங்க அப்படின்னு. அடா பாவிகளா, சகுனி புத்தி கொஞ்சம் கூட மாறாதடா. கால்ல விழுகும் போது கூட சகுனி புத்தியோட தான் கால்ல விழுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரிதான் அமெரிக்கா சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் விரிவா பார்க்க போறோம். இந்தியாவை பொறுத்த வரையும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஜோனுக்குள்ளேயே போல. ஆமா, ஏதோ ஒரு டீம் வருதுன்னீங்களே, அது எப்ப வரீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அப்படின்னு அவனுங்க எதிர்பார்த்தாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அந்த டீம் வருது, வரல அது அவனுங்க இஷ்டம்டா. டிக்கெட் போட்டா தெரியத்தானே போகுது. அப்ப பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாரி நம்ம இருக்க. என்னடா இப்படி இருக்காய்ங்க, இந்த டீம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி டீம கேன்சல் பண்ணி விட்டாய்ங்க. இப்ப ஏன்டா கேன்சல் பண்ணி விட்டோம் அப்படிங்கிற மாரி மிகப்பெரிய அளவுல ட்ரம்புக்கு அழுத்தங்கள் வருது. ஏன் அப்படின்னா, உள்ளூர்ல விலைவாசி கூடுது. தாறுமாறா கூடுது. இத ட்ரம்ப் சமாளிச்சாகணும். அதுக்கடுத்து இந்திய சீன உறவு அப்படிங்கிறது பெரிய அளவுல வளர துடிக்குது. அது வளர்ந்து ஹிட் அடிக்குமா அப்படின்னு கேட்டா, ஹிட் அடிக்கும்னு ஒவ்வொரு இந்தியனும் சத்தியம் பண்ணுவானான்னு கேட்டா, சத்தியம் பண்ண மாட்டான். காரணம், நம்ம சீனாவ நம்ப மாட்டோம். நம்ம நம்புற அளவுக்கு சீனா நடந்துக்க மாட்டான். ஆனா, அமெரிக்காவ வெறுப்பேத்துறதுக்காகவாச்சும் நடிப்போம்ல. அமெரிக்காவுக்கு வெறுப்பேத்துறதுக்காக மியூச்சுவலான பெனிஃபிட்டுக்குள்ள பயணிப்போம் அப்படின்னு சொல்லி சீனாவ மண்டையில தட்டி கொண்டு வர முடியும்ல. இந்தியாவால கொண்டு வர முடியும். அதுதான் இப்ப அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சங்கடம். இவனுங்க கொஞ்சம் கொஞ்சம் மைலேஜ் எடுத்தா கூட நம்மள தூக்கி போட்டு மிதிச்சு புடுவாங்களே அப்படிங்கிற பதட்டம் வந்துருச்சு. ஆனா இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. அதுக்காக தான் பெரிய அளவு திட்டங்கள தீட்டுவார்கள். பொதுவாவே அமெரிக்கா திட்டங்கள் தீட்டும். ஆனா இப்ப திட்டங்கள்லாம் எங்கிட்டு தீட்டுறது? ரொம்ப ஹாட் ஜோன்ல போய்க்கிட்டு இருக்கு. இம்மீடியட்டா ஒரு பிரேக் வேணும். ட்ரம்ப் பேசினா பதிலுக்கு அடிக்கிறோம். எந்த அளவுக்கு அடிக்கிறோம் அப்டின்னா, நம்ம அடிச்சுப்புட்டா அமைதியா இருக்கோம். ஏலே இந்தியா அடிச்சுப்புட்டான்டா அப்படின்னு ஐரோப்பா ஏஜென்சிகளே குதிக்கிறாய்ங்க. ஏலே ட்ரம்ப் 5 தடவ ஃபோன் போட்டாராமே, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் எடுக்கலையாமே அப்படின்னு செய்திய விட்டாய்ங்க. இது உண்மையா? பொய்யான்னு எங்க போய் கேட்கிறது? அமெரிக்காவும் சொல்லப் போறதில்ல, இந்தியாவும் சொல்லப் போறதில்ல. ஆனா இந்த செய்திக்கு மறுப்பு சொல்லணும்ல. அப்படி சொன்னாலும் மாட்டிக்குவாய்ங்க அமெரிக்கா. இந்த மாரி ஏகப்பட்ட இடியாப்ப சிக்கல விடிஞ்சு எந்திரிச்சா வெள்ளை மாளிகையை சந்திக்க வேண்டியதா இருக்கு. ஊரையே தூங்க விடாம கவுத்தி போட்டு டார்ச்சர் பண்ண பயலுக இப்ப கரப்பான்பூச்சி மாரி துடிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அதோட விளைவு அப்படிங்கிறது இந்தியாவ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும். ஆனா இந்தியா, நாங்க ஏன்டா பேச்சுவார்த்தைக்கு வரணும்? நீயா தக்கூரி லூசு மாரி பயணிச்ச. திருப்பி பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வா பயணிப்போம் அப்படிங்கிற மாரியே நம்ம நிக்க ஆரம்பிச்சுட்டோம். இதே யூனிஃபார்ம போட்டு அங்கிட்டு பிரேசில் குதி குதின்னு குதிக்க ஆரம்பிச்சுட்டாய்ங்க. எல்லா பயலுகளும் ஆரம்பிக்கிறாய்ங்க. ஒரு காலகட்டத்துல இந்தியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சரி ரைட்டு 50 விமானம் வாங்கிக்கிறேன், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், எனர்ஜி ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன். இது போக 25, 15% டாரிஃப் போடுறியா? அப்படின்னு சொல்லி ஒத்துப்போன நாடுகள், இப்ப வேணாம் வேணாம் செல்லாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆடுவோம். கோட்டாலி அப்படிங்கிற மாரி கிளம்பிட்டார்கள். இதையும் ட்ரம்ப்பால சமாளிக்க முடியல. இப்படி எல்லா பக்கமும் சிக்கல். என்னதான் பண்றது? த கிரேட் ட்ரம்ப் கீழ விழுகலாமா அப்படின்னு கேட்டா, கீழ விழுந்துதான் ஆகணும்னு வெள்ளை மாளிகையில சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. சரி, நானே பேசினா நல்லா இருக்காது. பெரிய ஆட்கள் யாரும் பேச வேணாம். அடுத்த கட்ட ஆட்கள் பேசுங்கடான்ட்டாய்ங்க. அடுத்த கட்ட ஆட்கள் அத காட்டிலும் வேடிக்கையா பேசுறாய்ங்க. காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்க மக்கள் கஷ்டப்படுறாங்களாமா. எதுக்கு? விலைவாசி உயர்வால. அதுக்கு காரணம் இந்தியா தானாமா. உலகமே நம்பாது. அமெரிக்கர்கள் கஷ்டப்படுறார்கள் பொருளாதார ரீதியா அப்படின்னா, டேய் காமெடி பண்ணாதடா அப்படின்ட்டு கிளம்பி போயிருவாய்ங்க. அதுவும் நம்ம தான் அவனுங்கள டார்ச்சர் பண்றோம் அப்படின்னா, அதுக்கும் மேல காமெடி. ஒரு பயம் நம்ப மாட்டான். ஆனா அதத்தான் சொல்றாய்ங்க. உலகமே தவிக்குதாமா. ஏன்? உக்ரைன் யுத்தத்தை இந்தியா நடத்துறனால. இவனுக்கு ரஷ்யர்கள பார்க்கும்போது இந்தியர்கள் மாரி ஃபீல் ஆக மாட்டுது. அதே சமயம் இந்த பக்கம் அமெரிக்கால விலைவாசி ஏறுனதுக்கு காரணம் நம்ம தானாமா. காரணம், நம்ம மொரண்டு புடிச்சு அமெரிக்கா கூட நிக்கிறோமாமா. என்னமோ நம்மளா அவனுங்கள கூப்ட்டு 50% டாக்ஸ் போட்டுக்க இனிமே. உங்க பயலுக தான் திண்டாட போறாய்ங்க அப்படிங்கிற மாரி. நம்ம சொன்ன மாரியே பேசிக்கிறாய்ங்க. கீழ விழுந்தாச்சு. மீசையில மண்ணு படல. ஆனா இனிமே அந்த தியரியே தோத்து போயிரும். அந்த அளவுக்கு இவனுங்க கீழ விழுந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு திரியிறாய்ங்க. ஆனா நடிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்திய சீன உறவு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்திய ரஷ்ய உறவு ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வம்பிழுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்றாய்ங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இவ்வளவு தூரம் விழுந்தாச்சு. இதுக்கப்புறம் திருப்பி அவர்களா நம்ம ஏதாச்சும் பேச வருவோம் அப்படின்னு நினைச்சிருப்பான் எல்லாத்துக்கு. நம்ம எதுவும் பேச வரல. அதாவது ஏதாச்சும் அர்த்தத்தோட பேசினா பதிலுக்கு பேசலாம். இப்படி காமெடி பண்ணா சிரிச்சுட்டு போறது தானே முடியும் அப்படின்னு நம்ம சிரிச்சுட்டு போயிட்டோம்.
இப்ப திருப்பி இறங்கி வராய்ங்க. சரி திருப்பி இறங்கி வராய்ங்களே, ஏதாச்சும் உருப்படியா வராய்ங்களா அப்படின்னு கேட்டா, ரஷ்ய எண்ணெய மட்டும் ப்ளீஸ் வாங்கிக்காத. நீ வாங்கலன்னு சொன்னா மட்டும் போதும். இறக்குறது, இறக்கல அதெல்லாம் 2வது. வாங்க மாட்டோம்ன்னு சொல்லிரு. டக்குனு 25% குறைச்சிடுறோம். காரணம் நீங்க போட்டதுக்கு நாங்க போட்டோம். ரஷ்ய எண்ணெய்க்கு 25% போட்டோம். அந்த 25% தூக்குறோம் அப்படின்ட்டாய்ங்க. இத கேட்டு நம்ம பயலுக தூக்கி அவனுங்கள கடல்ல போடாம விட்டதே பெரிய விஷயம். காரணம் என்ன? திருப்பி பழையபடிக்கே வந்து நிக்கிறாய்ங்க. இது ஏறக்குறைய ஜெலன்ஸ்கியும், ரஷ்ய அதிபர் புட்டினும் உட்கார்ந்து பேசுறதுக்கு சமமான விஷயத்தா கொண்டு போக ஆரம்பிக்கிறார்கள். இதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதையும் தாண்டி அமெரிக்கா தடுமாறுது அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல நம்மளும் தடுமாறுறோம். நம்ம தடுமாறுறோம் அப்படிங்கிறத காட்டிலும் அமெரிக்கா ஜாஸ்தியா தடுமாறுறான். அமெரிக்கா வழிக்கு வந்துருவான். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சர்கம்டன்ஸ் ஒண்ணும் பாதிப்பு இல்லாம பழைய ரோல் ஓவருக்கு கிளம்பி உருண்டு ஓடி போயிரும். காரணம் அடுக்கடுத்து நடக்கக்கூடிய சீனால நடக்கக்கூடிய சந்திப்புகள்லாம் அமெரிக்காவுக்கு உச்சகட்ட பிரஷர குடுக்கும். வழிக்கு வந்துதான் ஆகணுங்கிறதா எதார்த்தமான உண்மை.